அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில மாணவர்கள் நீளம் தொடர்பான கூட்டல் கணக்க விளையாட்டு முறையில எப்படி ஆர்வமா கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களே? இதே குஷியோட நம்ம இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? மிஸ் கையில ஒரு பொருள் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? சரி, அந்த பொருள் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த பொருளை வச்சுதான் நீங்க இன்னைக்கு கோபுரம் அமைக்க போறீங்க. என்ன பொருளா இருக்கும்? என்ன பொருளா இருக்கும் சொல்லுங்க மதன். இல்லையே, அட்டைப்பெட்டி கிடையாது. வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க தர்ஷினி. பில்டிங் பிளாக்ஸ் கிடையாது. வேற என்னவா இருக்கும்? சொல்லுங்க அனுஷாலினி. எஸ், வெரி குட், கிளாப் பண்ணுங்க. பேப்பர் கப். இந்த பேப்பர் கப்பை யூஸ் பண்ணி தான் நீங்க இப்போ கோபுரம் கட்ட போறீங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாம் ரெடியா? ஓகே, கோபுரங்கள் அமைக்க யார் வர போறீங்க? ஓகே, கையை கீழே போடுங்க. மிஸ் கையில பேப்பர் கப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு 20 கப், உங்களுக்கு ஒரு 20 கப். இதை வச்சு யார் உயரமான கோபுரம் அமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அவங்க கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாமா? வெரி குட், செய்யுங்க பார்க்கலாம். இதை வச்சு உயரமான கோபுரம் அமைக்கணும். செய்யுங்க செய்யுங்க, கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. உங்க கோபுரம் உயரமா இருக்கணும். சூப்பர், வெரி குட், சூப்பர். ரெண்டு குரூப்பும் சூப்பரா கோபுரம் அமைச்சிருக்காங்க. சரி, இதுல யாருடைய கோபுரம் உயரமானதா இருக்கு? ரெண்டு பேரோடதையும் சரி சமமா இருக்கு. ஒரே அளவா இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஒரே அளவா இருக்குன்னு? வெரி குட், ரெண்டுமே ஒரே அளவா அடுக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த கோபுரத்தை அளந்து பார்க்கலாமா? நீங்க ரெடியா? மிஸ் உங்களுக்கு அளவுகோல் கொடுப்பேன், அந்த கோபுரத்தை அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கலாமா? ஓகே, உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க. வெரி குட். இந்த ரெண்டு கோபுரத்தை யார் அளக்க வர போறீங்க? சாய்ராம், ரக்ஷிதா நீங்க வாங்க. சுபிக்ஷா, ஆல்வின் நீங்க வாங்க. இப்போ நீங்க இந்த கோபுரத்தை அளக்க போறீங்க. அளக்கிறதுக்கு ரெடியா? எஸ் மிஸ். சோ உங்களுக்கு அளவுகோல் கொடுக்க போறேன், நீங்க எனக்கு அளந்து சொல்லணும். சரியா? ஓகே, குட். இந்தாங்க, அளந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதோட உயரமா இருக்கு மிஸ். ஓ சரி, அப்போ மிஸ் உங்களுக்கு இப்போ அளவு நடாது தரேன், அதை வச்சு அளந்து சொல்றீங்களா? ஓகே மிஸ். அளந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 40 சென்டிமீட்டர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 40 சென்டிமீட்டர். உங்க எல்லாருக்குமே சென்டிமீட்டர் அளவுகள் தெரியுமா? தெரியும் மிஸ். வெரி குட், சூப்பர். நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? எஸ் மிஸ். கணக்கோடு விளையாடலாமா? எஸ் மிஸ். ஓகே, கணக்கோடு விளையாட்டு விளையாட இங்க 5 பேர் வந்திருக்காங்க. விளையாட ரெடியா? ரெடி மிஸ். வெரி குட். இப்போ இந்த 5 பேர்கிட்டையும் மிஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு அளவுள்ள ஒரு நூல் கொடுத்துருக்கேன். இவங்க கிட்ட 10 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு நூல் இருக்கு. ஓகேங்களா? இவங்க கிட்ட 20 சென்டிமீட்டர் அளவுள்ள நூல் இருக்கு. இவங்க கிட்ட எவ்வளோ இருக்கும்? வெரி குட். இவங்க கிட்ட 40 சென்டிமீட்டர். இவங்க கிட்ட 50 சென்டிமீட்டர். ஓகே, இந்த அளவுகளை பயன்படுத்தி நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம். விளையாட ரெடியா? அது எப்படின்னா, மிஸ் ஒரு அளவு சொல்லுவேன், எந்த 2 அளவை கூட்டினா அந்த விடை வரணும்னு நீங்க சொல்லணும்.
இப்ப சொல்றீங்களா? Yes, miss. 60 சென்டிமீட்டர். எந்த இரண்டு அளவுகளை கூட்டினா 60 சென்டிமீட்டர் கிடைக்கும்? யாருக்கு தெரியும்? சுபிக்ஷா சொல்றீங்களா? சொல்றேன் மிஸ். ஸோ வெரி குட். சொல்லுங்க. 30 + 30 மிஸ். 30 + 30. இங்க ரெண்டு 30 இருக்குங்களா? இல்ல மிஸ். இங்க ஒரு 30 தான் இருக்கு. அப்போ நீங்க வேற ரெண்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 40 + 20 மிஸ். 40 + 20. வெரி குட். இதுல 40 20 யாரு? 40 20. கிளாப் பண்ணிக்கோங்க. 40 + 20 கூட்டினா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கும் நமக்கு? 60 சென்டிமீட்டர். வெரி குட். அடுத்து ஏதாவது ரெண்டு எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்துருங்க. சொல்லுங்க மதன். 50 + 10 மிஸ். 50 + 10 சென்டிமீட்டர். யார் இதுல 50 10 வச்சிருக்காங்க? அவங்க முன்னாடி வரலாம். வெரி குட். கரெக்டா நின்றுருக்காங்களா? கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ 50 + 10 சென்டிமீட்டர் கூட்டினா எத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கும்? 60. வெரி குட். சூப்பரா சொன்னீங்க. இப்போ நீங்க அளவுகளை சொல்ல போறீங்க. அதுக்கு ஏத்தாப்புல நீங்க உருவாக்க போறீங்க. ரெடியா? ரெடி மிஸ். வெரி குட். யார் அளவுகளை சொல்ல போறீங்க? ரிந்தியா. 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர் ரிந்தியா சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல யார் யார் முன்னாடி வரணும்? சொல்லுங்க. 40. வெரி குட். கரெக்டா நின்னுட்டாங்களா? Yes, miss. 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டரையும் 40 சென்டிமீட்டரையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 90 சென்டிமீட்டர். வெரி குட். கரெக்டா வந்து நின்னுட்டாங்களா? Yes, miss. கிளாப் பண்ணிக்கோங்க. குட். பிளேஸ்க்கு வாங்க. அடுத்து நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாட போறோம். விளையாட ரெடியா? சூப்பர். உங்களோட பிளேஸ்க்கு போங்க. இந்த விளையாட்டு விளையாட இங்க 4 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரு குதிக்க போறாங்க. இவங்க 2 பேரு அதை அளக்க போறாங்க. நீங்க ரெடியா? ஓகே. இப்போ நீங்க குதிக்கிறத யார் அளக்க போறாங்க? நீங்க 2 பேரும் அளக்க போறீங்க. முதல்ல நீங்க 3 முறை குதிக்க போறீங்க. எத்தனை முறை குதிக்க போறாங்க? 3 முறை. அவங்க குதிச்சதை நீங்க அளக்க போறீங்க. சரியா? அடுத்ததா அவங்க குதிச்ச இடத்துல இருந்து இந்த பையன் 3 முறை குதிக்க போறான். எத்தனை முறை குதிக்க போறான்? 3 முறை. ஓகே. அதை யார் அளக்க போறாங்கன்னா இந்த தர்ஷினி அளக்க போறாங்க. இவங்க குதிச்சதை தர்ஷினி அளக்க போறாங்க. இப்போ இவங்க 2 பேர் குதிச்ச அளவுகளை சேர்த்து எவ்வளோ அளவு வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஓகே. நீங்க குதிக்க ரெடியா? நீங்க எத்தனை முறை குதிக்கணும்னா 3 முறை குதிக்கணும். எத்தனை முறை குதிக்கணும் இவங்க? 3 முறை. ஓகே. நீங்க எல்லாரும் கரெக்டா குதிக்கிறாங்களா, கரெக்டா அளவுகள் எடுக்கிறாங்களான்னு கவனிக்கிறீங்களா? Yes, miss. ஓகே. ரெடி ஸ்டார்ட். குதிங்க 3 முறை. 1 2 3. குட். நீங்க போய் அதை மார்க் பண்ணுங்க. அவங்க குதிச்ச இடத்த கரெக்டா மார்க் பண்ணுங்க. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. நீங்க வாங்க, இடத்துக்கு வாங்க. சூப்பர். இப்போ நீங்க குதிக்க ரெடியா? கரெக்டா அந்த அளவு மேல இருந்து எத்தனை முறை குதிக்கணும்? 3 தடவை குதிக்கணும். போங்க, அதுல இருந்து குதிங்க. 1 2 3. ஓகே. அவன் குதிச்ச இடத்த மார்க் பண்ணுங்க. வெரி குட். உங்க இடத்துக்கு வாங்க. சூப்பரா குதிச்சாங்களா? கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க குதிச்ச அளவுகளை நீங்க அளக்க போறீங்க. அளக்க ரெடியா? ஓகே. மிஸ் உங்களுக்கு அளவு நாடா கொடுக்குறேன். கரெக்டா அளந்து சொல்றீங்களா? ஓகே. நீங்க அதெல்லாம் கவனிக்கிறீங்களா? ரெடியா? ரெடியா? இந்தாங்க, அளந்து சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட்.
இப்போ நீங்கள் அளந்து சொன்னதை போர்டில் எழுத போகிறீங்க. எவ்வளோ அளந்து சொன்னீங்க மிஸ்கிட்ட? 151 சென்டிமீட்டர். அதில் எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் இருந்துச்சு? வெரி குட். எழுதுங்க. இந்தாங்க ஆரிஃப் குதிச்சதை அளங்க. கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. எவ்வளோ இருக்குமா? 146. எஸ், 146 சென்டிமீட்டர். அதுல எத்தனை மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு? வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க அதை போர்டில் எழுதுங்க பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். சூப்பராக அளந்து போர்டில் எழுதுனாங்க. அவங்களுக்கு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. குட். இப்போ அவங்க அளந்து எழுதுத நம்ம மொத்தமாக கூட்டி சொல்லலாமா? யார் சொல்ல போறீங்க? ஓகே, கையை கீழே போடுங்க. தர்ஷினி எழுதுறீங்களா? அவங்க எழுதட்டும், அவங்க செய்யறது சரியானு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேயா? குட். தர்ஷினி கூட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா எழுதிருக்காங்களா? 297. இதுல எத்தனை மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 2 மீட்டர். வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணிக்கோங்க. உங்க பிளேஸ்க்கு போய் உட்காருங்க. இந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? சூப்பரா குதிச்சு அழகா அளந்து போர்டில் எழுதுனாங்க இல்லையா? இந்த மீட்டர் சென்டிமீட்டர் அளவுகள்லாம் கரெக்டா அளக்க தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நீங்க கூட்டி சொல்லிடுவீங்களா? இதே மாதிரி பயிற்சி புக்கில் இருக்க கணக்குகளை செய்யலாமா? சரி, பயிற்சி புக்கை எடுத்துக்கோங்க. சரியா கூட்டி எழுதணும். ஓகேயா? திரும்ப இந்த கணக்கை செஞ்சு பாருங்க. இங்க 8 போட்டீங்க இல்லையா? அது கரெக்டா இடதுபுறத்துல இருந்து போடணும். ஓகே மிஸ். சூப்பரா செய்றீங்களே கணக்கு. எல்லாரும் சூப்பரா பயிற்சி புக்ல செஞ்சிருக்கீங்களே. சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. செயல்பாட்டோட தொடக்கத்துல மாணவர்கள் காகித குவளைகளை கோபுரம் போல அடுக்கி அதன் உயரத்தை அளந்து காட்டியது கற்றலுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமா இருந்தது. மேலும் ஆசிரியர் கூறும் அளவிற்கேற்ப 2 மாணவர்களாக தங்களிடம் உள்ள நூலினை இணைத்து காட்டியது கணக்கோடு விளையாடும் விதமா இருந்தது. மாணவர்கள் குழுக்களாக பிரிந்து அவர்களில் இருவர் குதித்த நீளங்களின் கூடுதலை கண்டறிந்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்ததையும் பார்த்தோம். மாணவர்கள் தாங்களாகவே ஆர்வத்தோட அளவுகளை கண்டறியும் போது அவர்களிடையே ஏற்பட்ட முக மலர்ச்சியையும் பார்த்தோம். மாணவர்கள் பயிற்சிகளை செய்யும் போது ஆசிரியர் வழிகாட்டுனது அவர்களின் ஐயங்களை களையும் விதமா இருந்தது. நன்றி.